மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 1970களில் நடந்த ஒரு உண்மையான புரட்சியை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான். அந்த புரட்சியின் பேர் தான் ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்றது. அதாவது 1970களில் பார்த்தீங்கன்னா ஹிப்பி கல்ச்சர் அப்படின்றது அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஒரு கல்ச்சர். ஹிப்பி கல்ச்சர்னா ஒன்றுமே இல்லை, நமக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஹிப்பி கல்ச்சர். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருப்பாங்க, வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க. அதில் இன்ஃபேக்ட் ட்ரக்ஸ் கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்து இவங்களை மதத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு புரட்சி வெடிக்குது. அதுதான் ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்றது. ஸோ இந்த இளைஞர்களை எப்படி இந்த ரெவல்யூஷனுக்குள்ள கொண்டு வராங்க, ஸோ இதே புரட்சி கலிபோர்னியால இருந்து எப்படி யூஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பரவுது, எப்படி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனா மாறுது அப்படின்றத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான 3 கேரக்டர்ஸ், ஆக்சுவலா இவங்க ரியல் கேரக்டர்ஸ், அதை டிசைன் பண்ணதை ரொம்ப நீட்டா பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாஸ்டர் சக் ஸ்மித். இவரு தான் அந்த கிறிஸ்டியானிட்டியை எப்படியாவது பரப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ல இருக்கிற நபரா இருப்பாரு. இவருக்கு உதவுறதுக்காக உள்ள வரக்கூடிய ஒரு நபர் தான் ஃப்ரிஸ்பி. இவர் ஆக்சுவலா ஒரு ஹிப்பி. இவருக்கு ஜீசஸ் மேல ஒரு விதமான பற்று அப்படின்றது இருக்கும். ஸோ கிறிஸ்டியானிட்டியை பத்தி அந்த ஹிப்பிஸ் கிட்ட பரப்பி அந்த இளைஞர்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு நபரா அவர் இருப்பாரு. அதே மாதிரி அந்த ஹிப்பி கல்ச்சர்ல ஊறி போன ஒரு நபரா கிரேக் அப்படின்ற ஒரு இளைஞர் இருப்பாரு. இவரோட வாழ்க்கையிலும் நிறைய சோகங்கள் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த மதத்துக்குள்ள ஒரு அமைதியை தேடுறதுக்காக இவர் உள்ள வருவாரு. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸுமே ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ இந்த படம் ஒரு பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு மூவியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங், இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் 1970களில் எப்படி எல்லா இடத்துக்கும் பரவிச்சு அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிப்பி கல்ச்சரை பத்தி அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ அந்த 1970 பேக்ட்ராப்ல அந்த லைஃப் ஸ்டைலை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ என்னதான் மாடர்னா இருந்தாலும் ரொம்ப எமோஷனலா வீக்கா இருக்கிறவங்களை ரொம்ப மதத்துக்குள்ள ஈஸியா இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதுல இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஹிஸ்டரி அண்ட் ரெவல்யூஷனை காட்டின ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல டிராமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணிருக்க முடியாது. காரணம், இது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுலயும் ஒரு சில விஷயங்களை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல உள்ள கேரக்டர்ஸை பத்தி படிச்சு பார்க்கும்போது ஃப்ரிஸ்பி அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் எதனால அந்த பாஸ்டரை விட்டு பிரிஞ்சாரு அப்படின்றதுக்கான இந்த ரீசனை இதுல ரொம்ப மேலோட்டமா காட்டியிருப்பாங்க. பட் உண்மையான ரீசன் ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் ரீசனா இருக்கும். பட் அதை இதுல ஓப்பனா காட்டியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மதத்தை குளோரிஃபை பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ப்ரோபகண்டா படம் மாதிரி தான் இந்த படம் ஆங்காங்கே தெரியதான் செஞ்சுச்சு. அதாவது என்னதான் இளைஞர்களை மதத்துக்குள்ள சேர்த்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்றது ஒரு காரணமா இருந்தாலும் அதையும் தாண்டி இதை ஒரு சுப்பீரியரான மதம் ஆக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஒரு விதமான நெகட்டிவ் சைட்ல தான் நம்ம பார்த்தாகணும். மற்றபடி இந்த படம் ஒரு நீட்டா ஹிஸ்டரியை காட்டக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.